இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, என்னம்மா இவங்க ஒரு தப்பா பண்ணிட்டு இப்படி பேசுறாங்க, அத நியாயப்படுத்துறாங்க. இத நீங்க கேட்க மாட்டீங்களா? மாமா, அக்காவையும் உங்களையும் இப்படி பிரிச்சு வைக்க பாக்குறாங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா? நீங்க கேளுங்க மாமா. அத்தை, எங்க அக்கா இந்த வீட்டுக்கு வாழதானே வந்திருக்கா, அவளை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. நீங்களாவது ஒரு வார்த்தை கேட்கலாம்ல அத்தை? ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? யாருமே அவங்க செய்யற அநியாயத்தை கேட்க மாட்டீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? மீனாட்சி, நீ அமைதியா இரு. என்னால இந்த வீட்ல இருக்கிறவங்க மாதிரி நடக்கிற தப்பெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாதுக்கா. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்கள பார்த்து கேக்குறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் வரலல்ல? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவங்க தப்பு பண்ணா கூட அத கேட்காம இருப்பேன்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில நியாயம்? அப்படி என்ன அவங்க உங்களுக்கு பண்ணிட்டாங்க? இந்த வீடு அவங்க பேர்ல இருக்கு, அவ்வளவுதானே? ஏதாவது சொன்னா வெளியே போக சொல்லுவாங்க. அதுக்கு தானே எல்லாரும் பயந்து நடக்கிறீங்க. வேற என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு? மீனாட்சி, போதும். நாங்க எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தான் செய்வோம். அவங்க என்ன பேசினாலும் நாங்க யாரும் எதிர்த்து பேச மாட்டோம். அது இந்த வீடு அவங்க பேர்ல இருக்கிறதுனால மட்டும் இல்ல, அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்ல. இந்த குடும்பத்துக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க இல்லைன்னா இந்த வீட்டு வம்சமே. ஏ சக்தி, எவ்வளோ ஒருத்திக்கிட்ட எதுக்கு நம்ம வீட்டு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இவளுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏய், நல்லா கேட்டுக்க. இங்க நான் சொல்றதுதான் நடக்கும். அத கேட்டுக்கிட்டு உங்க அக்கா இங்க இருக்கிறதுனா இருக்கட்டும், இல்லன்னா இப்படியே கூட்டிட்டு போ. என்ன மிரட்டுறீங்களா? மீனாட்சி, அமைதியா இரு. நீ எதுவும் பேசாத. இல்லக்கா, இவங்க எல்லாருமே அவங்கள வேண்டான்னு சொல்றல. நீ வீட்டுக்கு கிளம்பு. போ மீனாட்சி, போ மீனாட்சி, போ.